ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் 25 கிராம் ஆயில் சேர்த்துக்கலாம். சோம்பு, இந்த மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 2 வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து வதக்குங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வரும்பொழுது தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா குழஞ்சி வரும்போது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் ஆட் பண்ணதுமே அதில் தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணதும் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் 2 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விடலாம். இப்போ வேறு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிளகு, பூண்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா லைட் ப்ரௌன் ஆனோடனே இதை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிக்கனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியதான். சூப்பரான சிக்கன் ரெசிபி ரெடி.